அன்பு ஆசிரியர் பெருமக்களுக்கு இனிய வணக்கங்கள். இன்னைக்கு நாம அடிப்படை இலக்கணம் அப்படின்ற பகுதியில முக்கியமான வினாக்கள்லாம் பார்க்க போறோம். திணை திணை எத்தனை வகைப்படும் அப்படின்னு பாத்தீங்கன்னா 2 வகைப்படும். ஒண்ணு உயர்திணை, இன்னொன்னு அக்ரிணை. அடிப்படையில் இந்த மாதிரி கேள்விகள் எல்லாம் கேட்கலாம். தொல்காப்பியர் கூட பாத்தீங்கன்னா உயர்திணை என்பது மக்கள் பண்பே, அக்ரிணை என்பது அவரள பிறவே அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதாவது உயர்திணை அப்படின்னா மக்கள், மக்கள் அல்லாத மற்ற எல்லாமே அக்ரிணை அப்படின்னு அவர் சொல்லியிருக்கார். பால் பால் எத்தனை வகைப்படும் அப்படின்னா 5 வகைப்படும். அதாவது உயர்திணைக்குரிய பால்கள் அப்படின்னு பாத்தீங்கன்னா 3, அக்ரிணைக்குரிய பால்கள் அப்படின்னா 2. உயர்திணைக்குரிய 3 பால்கள் அப்படின்னா ஆண் பால், பெண் பால், பலர்பால். அதாவது ஆண் பாலும் பெண் பாலும் ஒருமைக்குரியது, பலர்பால் அப்படின்னா பன்மைக்குரியது அப்படின்றத நம்ம நினைவில் வச்சுக்கணும். அக்ரிணை அப்படின்றது 2 வகை. அதுல ஒன்றன் பால், பலவின் பால் அப்படின்னு 2 வகை. இதுலயும் ஒன்றன் பால் அப்படின்றது ஒருமையையும், பலவின் பால் அப்படின்றது அக்ரிணையையும் குறிக்குது. இப்போ பால் 5 வகைப்படும். உயர்திணைக்குரியது 3, அக்ரிணைக்குரியது 2. ஆண் பால், பெண் பால், பலர்பால், ஒன்றன் பால், பலவின் பால் அப்படின்றதுதான் பாலுடைய 5 வகைகள். ரைட். இடம் எத்தனை வகைப்படும் அப்படின்னு கேள்வி கேட்டாங்கன்னா 3 வகை அப்படின்றத நம்ம நினைவில் வச்சுக்கணும். இடம் தன்மை, முன்னிலை, படற்கை அப்படின்றதுதான் அதற்கான விடை. தன்மை அப்படின்னா என்னன்னா தன்னை குறிக்கிறது, நான் வந்தேன் அப்படின்னு சொல்றது. முன்னிலை அப்படின்னா நம்ம முன்னாடி இருக்கிறவங்கள நீ வந்தாய் அப்படின்னு சொல்றது. படற்கை அப்படின்னா தேர்ட் பர்சன், அவன் வந்தான். இது ஆக்சுவலா ஃபர்ஸ்ட் பர்சன், செகண்ட் பர்சன், தேர்ட் பர்சன் நம்ம ஆங்கிலத்துல படிச்சதுதான் இது. அப்ப தன்மை அப்படின்னா தன்னையும், முன்னிலைனா முன்னிலை இருக்கிறதையும், படற்கைனா தேர்ட் பர்சன், படற்கையில இருக்கிறவங்கள குறிக்கிறத நம்ம சொல்றோம். எண் எத்தனை வகைப்படும் அப்படின்னா எண் அப்படின்னா ஒண்ணும் கிடையாது. எண் அப்படின்றது எண்ணிக்கைன்னு அர்த்தம். சரிங்களா? எண்ணிக்கை எண் அப்படின்றது 2 வகைப்படும். ஒண்ணு ஒருமை, இன்னொன்னு பன்மை. இப்ப எண் அப்படின்றது 2 வகைப்படும். இப்ப நான் ஒரு கொஸ்டின் சொல்றேன், அதை நீங்க கமெண்ட் செக்ஷன்ல போடுங்க. அது உருகியது. இது தன்மையா, முன்னிலையா, படற்கையா அப்படின்றத நீங்க கமெண்ட்ஸ்ல போடுங்க. நன்றி, வணக்கம்.